கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 45வது வசனம். John chapter 4 verse 45. அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். இப்போ கொஞ்சம் பேர் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. எதுக்கு? ஆண்டவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு ஒரு இது என்னன்னா, உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். அதாவது எல்லாரும் என்ன பண்ணணும்னா, வருஷத்துல இந்த 3 பண்டிகைகளுக்கு மாத்திரம் எல்லா ஆண் மகன்களும் எருசலேமுக்கு வந்து அங்கு ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு வர வேண்டும் என்றது நியமிக்கப்பட்ட கட்டளை. அப்ப எல்லாரும் அங்க போறாங்க. எங்க? எருசலேமுக்கு போறாங்க. கலிலேயாவில் இருக்கிறவங்க மற்றும் எல்லாரும் அங்க போறாங்க. அங்க போனவங்க அங்க வரக்கூடிய காரியம் இதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதா இருக்கும்போதே அங்க போனதை நம்ம பார்க்கிறோம். அது லூக்கா 2வது அதிகாரம் 42 44 வயது வசனங்களில் பார்க்கும்போது, ஆண்டவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி, என்ன இந்த பண்டிகைக்கு போவது அவங்களுடைய வழக்கம், அதன்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இறந்து விட்டார். அப்போ என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்து விடுறாரு. அவங்க ஒரு நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு போய் ஆண்டவரை கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ ஆண்டவர் வந்து எருசலேமுக்கு போவது என்பது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று. அவர் எப்பயுமே அங்கே போக தான் செய்கிறார். இப்போ எல்லா ஆண்மகனும் அங்கே போகணும். அதுபோல கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே இந்த 45வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2வது அதிகாரம், யோவான் 2வது அதிகாரத்தில் 23வது வசனம் பாருங்களேன். யோவான் 2:23 பாருங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதே போல நிக்கதேமு வராரு, ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. அப்ப நிக்கதேமு பேசும்போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு? யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். எப்படி அறிஞ்சோம்? ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அப்ப என்னன்னா, இங்க ஆண்டவர் மேல அவர்கள் விசுவாசம் வைத்ததற்கு காரணம் அற்புதம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் மேல அவங்க விசுவாசம் வைத்தது காரணம் என்ன? அற்புதம். ஆனா நம்மளுடைய விசுவாசம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த வசனத்தை கேட்கிற நீங்க கலிலேயால இருந்து எருசலேம்ல வந்து அற்புதத்தை பார்த்தாங்க. அற்புதத்தை பார்த்தவங்க அற்புதத்தின் மூலமாய் ஆண்டவர் மேல வைக்கிறதுக்கு பதிலா ஆண்டவர் மேல அவங்க வந்து விசுவாசத்தை வைக்கணும், அற்புதத்துல இல்லை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா யோவான் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் வேண்டும் அளவும் அப்பத்தை கொடுக்கிறாரு. அப்பத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருடைய போதனையை கேட்டு அவரை பின்பற்றாமல் பின்வாங்கி போறவர்கள் அநேகர். கடைசியில் 12 பேர் தான் மிச்சமாகறாங்க. அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க உங்க விசுவாசம் எதுல இருக்கு? அற்புதத்தினாலையும் அதிசயத்தினாலையும் இருக்கா? இல்ல தேவனோடு நான் சமாதானம் பெற்றேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், என் இருதயத்துக்குள்ள சமாதானம் வந்தது, எனக்கு நித்திய வாழ்வு கொடுக்கப்பட்டது, நான் அவருக்கென்று வாழ்வேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தது காரணம் அதிசயமா அற்புதமா? அதிசயம் அற்புதம் உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கலாம். ஆனா எப்பொழுதுமே அதிசயம் அற்புதம் மாத்திரமே உங்களை ஆண்டவரோடு இருக்க வைக்காது. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல நீங்க வளரணும். அவர் தேவனுடைய குமாரன் என்பதில் நீங்க இன்னும் ஆழமாக வளர வேண்டும். அதன் மூலமாய் நீங்கள் தேவனுக்கு உகந்தவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ முடியும். அப்ப இந்த நாள்ல உங்களை சோதிச்சு பாருங்க. நான் அற்புதத்தை நம்பி ஆண்டவர்கிட்ட இருக்கிறேனா, இல்ல ஆண்டவரை நம்பி எனக்கு அற்புதம் நடக்குதா? ஏன்னா ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவரை விட்டு விடுகிறவர்கள் அநேகம். நீங்க எப்படிங்க சிந்திங்க? ஒரு நிமிஷம்.
நீங்கள் ஆசீர்வாதத்தை பிடிச்சு கொண்டு ஆசீர்வதிக்கிறவரை விட்டுட்டீங்களா? அற்புதத்தை பிடித்து கொண்டு அற்புதம் செய்கிறவரை விட்டு விட்டீங்களா? நம்ம இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய் வாழ தேவ கிருபை உண்டாகட்டும். வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அதிசயத்தினால் மாத்திரமல்ல, தேவன் எனக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுத்தார் என்று உம்மேல் விசுவாசம் வைத்து உமக்கென்று வாழுகிறவர்களாய் மாற எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே, தேவனுடைய கரம் இருப்பதை உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.